மாவீரன் வீரப்பனை பற்றி கள ஆய்வு செய்து சந்தனக்காடு என்கின்ற தொடருக்கு வசனம் எழுதிய இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் படைவீடு படத்தினுடைய எழுத்தாளர் பாலமுரளிவர்மன் இப்பொழுது உங்கள் முன்னிலையில். அனைத்து கட்சிகளுக்குமான தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் தன்னை நாம் தமிழர் கட்சி தலைவர் என்று சொன்னாலே ஏற்றுக்கொள்ள மாட்டாரே, இவன் என்னடா அனைத்து கட்சிகளின் தலைவர் என்று சொல்கிறான் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் அனைத்து கட்சி கூட்டம் நடத்த முடியும். அனைத்து கட்சியும் என்ன கூட்டம் நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கிற தலைவர் அண்ணன் சீமான் அவர்கள். கூட்டம் மட்டுமல்ல, எதிர்கட்சி ஆளுங்கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அல்லகைகள் அனைவரும் என்ன பேச வேண்டும் என்பதையும் அண்ணன் தான் தீர்மானிக்கிறார். அண்ணன் தமிழ் பயிற்சி வகுப்பு வேறு நடத்தி கொண்டிருக்கிறார். 2 வார்த்தை அண்ணன் பேசினால் 200 பக்கத்திற்கு பொழிப்புரை எழுதுவதற்கு அந்த 200 ரூபாய் பாய்ஸ் வந்து இருக்கிறார்கள். சங்க இலக்கியத்திற்கு பொழிப்புரை இருக்கிறது, தெளிவுரை இருக்கிறது. இவ்வளவு தெளிவாக மக்கள் மொழியிலே பேசுகிற ஒரு தலைவனுக்கு பொழிப்புரை எழுத வேண்டிய வேலையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். 2 கட்சியை பற்றி அவர்கள் சொல்கிறார். அண்ணன் சொன்னார், அவர்கள் அண்ணன் என்ன சொன்னார்? இந்த சனியன் தாண்டா இந்த மண்ணை அழிச்சது என்று கட்சிகளை பற்றி தான் சொன்னார். ஆனால் அந்த கட்சியில இருக்கிறவர்களுக்கு தெரிகிறது யார் சனியன் என்பது. அவர்களுடைய தன்னை மறந்த அந்த உண்மையை மக்களிடையே சொல்கிறார்கள். அதுதான் நிலை இங்க. அதனால்தான் சொன்னேன், அண்ணனிடம் நான் விருது வாங்கினாலும் பரவாயில்ல. விருதுன்னா என்ன தெரியுமில்ல? விருதுன்னா அண்ணனின் அன்பான வசை மொழி. அதனாலதான் அனைத்து கட்சி தலைவர் என்று சொல்கிறேன். மேல ஆகாசம் கீழ பூமி. உன்னை பெற்றதும் ஒரு தாய், என்னை பெற்றதும் ஒரு தாய். அந்த தாய் மீது சத்தியமாக நான் உண்மையை தான் சொல்லுவேன் என்று தன்னை நாடி வந்த மக்களுக்கு உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ தந்துவிட முடியாத உண்மையான நல்ல தீர்ப்புகளை வழங்கி இந்த தர்மபுரி, சேலம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் வாழ்ந்த எளிய மக்களுக்கான நீதி காவலனாக வாழ்ந்த ஐயா மாவீரன் வீரப்பனார் அவர்கள் ஆட்சி செய்த காட்டையெல்லாம் கட்டியாண்ட அந்த ராசராசன் வாழ்ந்த அவருடைய மூச்சு காற்று உழவிய மண்ணிலே நின்று நான் உங்களோடு பேசுகிறேன். ஏனென்றால் வடக்காவலன் வீரப்பன் ஐயா அவர்கள் உழவிய அவருடைய காலடி தடம் பதிந்த அனைத்து பகுதிகளிலும் நானும் நடந்தவன். அவருடைய வாழ்க்கையை தேடி அந்த மக்களை சந்தித்த போது அவர்கள் சொன்னார்கள், வீரப்பன் இங்கெல்லாம் வருவாரா என்று கேட்டால் வருவார் என்று சொல்வார்கள். காவல்துறை இங்கே வந்து என்ன செய்தார்கள் என்று நாம் ஈர்விகுதி போட்டு மரியாதையாக கேட்டால் அவனுங்க வருவானுங்க என்று சொன்னார்கள். இதுதான் ஐயா வீரப்பனார் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடையாளம். ஐயா வீரப்பனார் அவர்கள் இந்த மக்களின் காவலனாக, மலைகளின் காவலனாக, காடுகளின் காவலனாக வாழ்ந்தார். அண்ணன் சொல்வது போல இங்கே அன்பு மகள் வித்யா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், சந்தன மரத்தை வெட்டினார் என்று. அவர் வெறும் 11 மாதம் தான் வெட்டினாரு. சரி வெட்டினாரு. அண்ணன் கேட்கிற கேள்விதான், யார்டா வித்தாரு? யாருடா அதை வாங்கினீங்க? அன்பார்ந்த உறவுகளே, ஐயா வீரப்பன் அவர்கள் பல பட்டியல் சொல்லி இருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் மறந்திருப்பார்கள், மக்கள் மறக்க கூடாது. ஈட்டி மர பெரியசாமி என்று ஒருவரை குறிப்பிடுவார். யார் அந்த ஈட்டி மர பெரியசாமி? ஈட்டி மரம் என்றால் அந்த செம்மரத்தை தான் அவர் ஈட்டி மரம் என்று சொல்வார்கள். இந்த பகுதியில் ஈட்டி மரத்தை வாங்கி விற்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாக்குகள் வாங்கி அமைச்சராகி இருக்கிற ஒருவர் இன்றும் இருக்கிறார். அவர் யார் என்று கண்டுபிடிங்கள். நாம் அவர்களைத்தான் ஆள வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் மலைகளின் மாநாடு, மலைகளை காப்பதற்காக அண்ணன் சீமான் மாநாடு போட வேண்டிய தேவை இருக்கிறது. மரங்களை காப்பதற்காக மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. மரம் ஓட்டு போடுமா? மலை ஓட்டு போடுமா? ஆடு மாடு ஓட்டு போடுமா? 60 ஆண்டு காலமாக இங்க மஞ்ச குளிச்சதுனால வந்த நக்கலு அடே நீங்க தோண்டி புறத்தினதுலாண்டா என் மக்களுக்கு அது பாடம் எடுப்பதற்காக அண்ணன் இந்த மாநாடுகளை நடத்துகிறார்.
எல்லோரும் தேர்தல் வேலை செய்கிறார்கள், நீங்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாங்கள் தேசத்தை காக்கிற வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் வேலை செய்தவன் அரசியல்வாதி, தேசத்தை காப்பவன் தான் தலைவன். தேசத்தை காக்கின்ற தலைவன் வந்திருக்கிறார். அதை இனிமேலும் நீங்கள் அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். அன்பான மக்களே, ஐயா வீரப்பன் அவர்கள் 2007 அவர் வாழ்க்கையை பதிவு செய்த போதே நான் எழுதியிருக்கிறேன் இன்றைக்கு நடக்கிற இந்த இழி நிலைகளை. அண்ணனுக்கு தெரியும், நடிகன் பின்னாடி போறாண்டா, இருட்டுல முதலமைச்சரை தேடுறாண்டா, இந்த தமிழனுக்கு எப்படா அறிவு வரும் என்று கொந்தளிப்பார் வீரப்பன் அவர்கள். அந்த தொடரிலே அவர் வாழ்க்கை வரலாற்றிலே வருவான் வருவான் வருவான், வராமலா போயிடுவான், இந்த மண்ணையும் மக்களையும் நேசித்த ஒருவன் வருவாண்டா என்று சொன்னார். அண்ணன் வந்திருக்கிறார். நீ யாரெல்லாம் இழந்திருக்கிற? பிரபாகரனை இழந்திருக்கிறாய். தேசிய தலைவர் பிரபாகரனை நான் இழந்தோம், தமிழரசனை இழந்தோம். இன்னும் இருப்பது ஒரே வாய்ப்புத்தான், முழிச்சுக்க. இந்த மலைகளை காப்பது, இந்த மண்ணை காப்பது, நீர்வளத்தை காப்பது, எல்லாவற்றையும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காப்பதற்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் தான். நமது சின்னம் விவசாயி என்பது உலகத்தை காக்கின்ற விவசாயியை காப்பது. எழுதி வச்சுக்க. அவர்கள் சொல்லுவார், அண்ணா பொடி போட்டார், அதை ஸ்டைலா அப்படி போட்டார்லாம் செஞ்சு காட்டுவான். அண்ணா பொடி போட்டாரு, அவருக்கு புற்றுநோய் வந்தது. அன்னைக்கு தாண்டா தமிழ்நாட்டுக்கே புற்றுநோய் வந்தது, கருணாநிதி என்னும் புற்றுநோய். அண்ணன் ஹுமாயூன் அவர்கள் குறிப்பிட்டாங்கல்ல புற்றுநோய். ஆனா அண்ணா பொடி போட்டார், புற்றுநோய் வந்தது. நமது அண்ணன் அந்த திராவிட கூடாரத்திலே இடிமுழக்கம் இடுகிறார். அந்த புற்றுநோய் தரைமட்டமாக ஆகிக் கொண்டிருக்கிறது. திராவிட கரையான்கள் கட்டிய புற்று இனி இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்தப்படும். அதற்கு நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. அவர்கள் கேட்பது சரிதான். நமக்கு எதுக்கு மலைகளின் மாநாடு, நமக்கு எதுக்கு மரங்களின் மாநாடு? ஒரே ஒரு மாநாடு தான், இந்த தமிழ்நாட்டை காக்கின்ற மாநாடு. அது விரைவிலே அண்ணன் அறிவிப்பார். அந்த மாநாடு நடக்கும். அன்று வரலாறு மாறும். 2026 நாம் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. கர்ஜனை வேறு, குரட்டை வேறு. குரட்டையே கர்ஜனையாக நினைத்துக் கொண்டு தன்னை சிங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ எப்ப பார்த்தாலும் தூங்குவப்பா, அது கொரட்டை, அது கொரட்டை. அப்பம் பேரையே துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறவன், தாம் பெயரையே துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறவன் இந்த நாட்டில் தலைவன். ஏண்டா தமிழன் அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? உனக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? கரிகாலன் இந்த மண்ணையும் மக்களையும் ஆட்சி செய்தான், ராசராசன் ஆட்சி செய்தான். தலைவர் பிரபாகரன் இந்த மண்ணை மக்களுக்காக வாய்த்தார். அண்ணன் தமிழரசன் அவர்கள் இந்த மக்களுக்காக போரிடார். அந்த வழியிலே வந்திருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் உனக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. வீரப்பன் அவர்கள் சொல்வது போலத்தான், இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆள வேண்டும். மண்ணின் மைந்தன் ஒன்று கூடினால், அவர்கள் சொல்வார்கள், மண்ணின் மைந்தர்கள் ஒன்று கூடினால் நாம் இங்கே தொழில் செய்ய முடியாது. ஏமிரா ஸ்டாலின் காரு, ஏமிரா இதுக்காகவா உன்னை ஆட்சியில் வச்சிருக்கேன்னு அங்கேருந்து வரும். கேரளாவில் மழை இருக்கு, கேரளாவில் காடு இருக்கு, பத்திரமா இருக்கு. ஏன்? அந்த மண்ணின் மைந்தன் ஆளுகிறான். கர்நாடகாவில் காவிரி செழிப்பா தான் இருக்கா. இளங்கோ அடிகள் எழுதியது போல காவிரி அங்கே கொளிக்கிறாள். ஏன்? மண்ணின் மைந்தன் ஆளுகிறான். இங்கே அவர்களுக்கு அவருடைய நடுப்பொண்டாட்டி மகன் பிறந்தவர்கள் கையில ஆட்சியிலே இருப்பதனால்தான் இங்க காவிரி, காடு, மலை, நீர், நிலம், மண் மொத்த தமிழ்நாடும் மண்ணாக போய் கொண்டிருக்கிறது. எனது அருமை உறவுகளே, இதற்கு மேலும் இழுக்கலை என்றா இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, இந்த பெரும் தேசத்திலே, இந்த உலக பூமியிலே, இந்த பூமி பந்திலே தமிழினம் என்ற ஒன்று வாழ்ந்ததற்கான தடமே இல்லாமல் செய்து விடுவான் திராவிடன் என்று நெஞ்சில் குறித்துக்கொள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். கரிகாலன், ராஜராஜன், ராஜேந்திரன், தலைவர் பிரபாகரன், அண்ணன் தமிழரசன், அண்ணன் சீமான் உங்களோடு. நன்றி, வணக்கம்.